Good morning, students. Welcome back to the computer science class. Last class, constructor types executions அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். A class once created or defined அப்படின்னா நம்ம data type create பண்ணிட்டோம். Then அதுல இருந்து நம்ம objects create பண்ணோம், object or instance. அப்படி create பண்ணும்போது constructor அப்படிங்கிற ஒரு special member function automatically executed whenever the object of the class is created. The object comes into scope அப்படின்னு சொல்லிட்டு constructor definition la when object comes into scope, constructor gets executed automatically, which initialize and allocates memory for the members of an object. So constructor without parameter, that means default constructor or the non-parameterized constructor gets executed when the object is created without parameters. So இதை வந்து நம்ம create பண்ணினாலும் by default compiler will create it அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து next object with arguments. Whenever we create with objects with arguments, an object with arguments means the respective constructor with parameters, the parameter constructor gets executed. Then when the object is created and the same class object is passed as arguments as reference type, then copy constructor gets executed. Copy constructor two more time extra executed. எப்படி execute ஆகுது அப்படின்னா member functions, any of the member functions receives or returns the same class object as argument or return value respectively, எது execute ஆகுது அப்படின்னு சொன்னோம். This constructor two more times executed, two different situations executed. So these two constructor only object creation time, one time only executed. This also only object creation time, one time only executed, but this constructor executed many times. Object creation time, one more object is passed as argument, and two different situations whenever the member functions of this class receives the same class object as argument or same class object as return type value of the member function, means first it will execute the copy constructor, then the respective member function will be executed. So அதனுடைய டீடைல் நம்மளுக்கு சிலபஸ்ல நம்ம அதை பார்க்கல. So the same function நம்ம பார்த்தோம், இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுல நம்ம அதனுடைய கண்டினியூஷன், அதே சேம் ப்ரோக்ராம், சின்ன மாடிஃபிகேஷன், ரெண்டு டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு, தென் லிஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, தென் டிஸ்க்னு ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுது, அவ்வளவுதான். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்ன பண்ணுது, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஒரு மெசேஜ், இனிஷியல் வேல்யூஸ் 0 0. பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட்ஸ் என்ன அனுப்புனாங்களோ அதை ஏ பிக்கு அசைன் பண்ணிருக்கு, ரிசீவ் பண்ண ஆர்குமெண்ட்ஸ். காப்பி கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுது, அந்த ஆப்ஜெக்ட்னுடைய வேல்யூவை கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட்டுக்கு சேம் அசைன் பண்ணும். ஸோ நியூ ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்டா வந்த ஆப்ஜெக்ட்னுடைய மெம்பருடைய வேல்யூவே காப்பி பண்ணிக்கும். தென் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் மெசேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்க மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா T1 T2 அப்படின்ற ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றோம். T1 கிரியேட் பண்ணல என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணும். சோ அதனுடைய ஏ பி உடைய மெம்பர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 0 0 அப்படின்னு இருக்கும். இந்த மெசேஜ் அவுட்புட்டா வரும். தென் அதனுடைய T1 உடைய ஏ பி ரெஸ்பெக்டிவ்லி 0 will be assigned. தென் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் T2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல 10 20ங்கிற ரெண்டு வேல்யூஸ் பாராமீட்டர் அனுப்புறோம். சோ 2 பாராமீட்டருக்கு கூடிய கன்ஸ்ட்ரக்டர் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட், திஸ் பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். தென் இந்த மெசேஜ் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். தென் அதனுடைய ஏ பிங்கிற மெம்பர்ஸ்க்கு நம்ம அனுப்பின 10 20ங்கிற வேல்யூ அசைன் ஆகும். தென் இங்க ஒரு லோக்கல் வேரியபிள் ஐஜே கிரியேட் பண்றோம், என்டர் 2 நம்பர்ஸ் மெசேஜ், அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு இன்புட் வாங்குறோம். தென் T3 கிரியேட் பண்றோம். இது டைனமிக் இனிஷியலைசேஷன், இது நம்மளே ப்ரோக்ராம்லயே கொடுத்திருந்தோம் வேல்யூஸ், இது ரன் டைம்ல ரீட் பண்ணி தென் அந்த வேல்யூஸ் கொடுக்குறோம், டைனமிக் இனிஷியலைசேஷன். சோ அந்த ரெண்டு இன்புட் வேல்யூஸையும் நம்ம T3க்கு அனுப்புறோம். அப்ப என்ன இன்புட் கொடுத்தோமோ அது T3 உடைய ஏ பிக்கு ஐஜே வேல்யூஸ் ரெஸ்பெக்டிவ்லி assigned for the members of T3. Then T4 கிரியேட் பண்ணல T2 ஆப்ஜெக்ட் அசைன் பண்றோம். சோ இதுவும் பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். The same this constructor will be executed. Then last T4 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது மட்டும் தான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். சோ காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும்போது T2 ஆப்ஜெக்ட் அனுப்புறோம், அந்த T2 இங்க OPG ரிசீவ் பண்ணிக்குது. So T4 னுடைய A B க்கு என்ன வேல்யூ அசைன் ஆகுது, இங்க ரிசீவ் பண்ண ஆப்ஜெக்ட் உடைய A B வேல்யூ. That means
2 னுடைய AB values will be assigned. ஏன்னா T2 தான் argument அனுப்பிச்சோம். Then copy constructor. So T1 க்கு என்ன இருக்கு 00, T2 க்கு 1020, T3 க்கு input values, T4 க்கும் 1020ங்கிற values input ஆகும். So T1.disp, T2.disp, T3.disp, T4.disp அப்படிங்கிறப்ப அந்த disp function கால் ஆகும்போது AB values will be displayed respectively. அப்ப என்ன கிடைக்கும் 00, 1020 given input values for T3, then T4 க்கு again 1020ங்கிற values நம்மளுக்கு input ஆ கிடைக்கும். இது கடைசி 4 லைன்ல வர output. First 4 lines என்ன இருக்கும் அப்படின்னா default constructor, parameters constructor, again parameters constructor, again parameters constructor, input வாங்குனதுக்கு அப்புறம் இருக்கும். இந்த enter two numbers input வாங்கி அந்த ரெண்டு input வாங்குனதுக்கு அப்புறம் then parameters constructor, then copy constructor, அதுக்கப்புறம் நம்ம 4 lines AB values 4 lines 4 objects உடைய 4 values output ஆ கிடைக்கும். இதை நம்ம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கும்போது default constructor execute ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து parameters constructor execute ஆகி T2 க்கான 1020ங்கிற வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னா enter two numbersங்கிற மெசேஜ் இருக்கு. Cij க்கு இன்புட் வாங்குது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ij values 111 222, so 222 கொடுத்தனே ij values T3 க்கு அசைன் ஆயிடுச்சு. then T4 க்கு என்ன அசைன் ஆயிடுச்சு T2 அசைன் ஆயிடுச்சு. so T3 கிரியேட் ஆகில once again parameters constructor அதோட AB value 111 அசைன் ஆகுது. then copy constructor execute ஆகுது. AB values 1020 அசைன் ஆகுது. then அந்த values திரும்ப T1.disp, T2.disp, T3.disp, T4.disp அப்படிங்கிற 4 functions 4 values திரும்ப அசைன் ஆகுது. சப்போஸ் இதுக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா T2 க்கு பதிலா T3 அசைன் பண்ணிருந்தா என்ன வேல்யூ இருக்கும்னா அந்த இன்புட் வேல்யூஸ் T3 க்கு என்ன வந்தோ அதே தான் T4 னுடைய வேல்யூஸா இருக்கும். அதையும் நாம என்ன பண்ணி பார்க்கலாம் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிகியூஷனை நாம செக் பண்ணி பார்க்கலாம். 111 222 இப்போ என்ன வந்திருக்கு AB க்கு 00, AB க்கு 1020, T2 னுடைய AB, T3 னுடைய AB 111 T4 னுடைய AB 111 because T3 க்கு T4 கிரியேட் பண்ணையில T3 ஆர்குமெண்ட் அனுப்புனாங்க. சோ இதனுடைய AB தான் அங்க ஆப்ஜெக்ட்ல ரிசீவ் ஆகி தென் T4 னுடைய AB க்கு அசைன் ஆகுது. ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம T4 கிரியேட் பண்ணிக்கிறோம். சோ இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லலாம். எல்லா கன்ஸ்ட்ரக்டர்ஸும் இருக்கிற மாதிரி தான் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட் இருக்கு, parameterized constructor இருக்கு, copy constructor இருக்கு. தென் இதை நம்ம பார்த்தோம். தென் இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? நேம் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டர் மஸ்ட் பி சேம் ஆஃப் த கிளாஸ் நேம், ரிட்டர்ன் டைப்பே எதுக்குமே வராது, பாராமீட்டர் லிஸ்ட் இருக்கலாம். அதை நம்ம பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டர் கேன் பி ஓவர்லோடட், இது அடுத்த லெசன்ல பார்க்கிறோம். கன்ஸ்ட்ரக்டர் cannot be inherited as derived class but calls the base constructor first. இதையும் அதுக்கு அடுத்த லெசன்ல பார்க்க போறோம். Compiler generate the constructor and the options of user defined constructor. Which constructor default constructor இல்லைனா மட்டும் compiler தானா generate பண்ணிக்கும். Compiler generate the constructor in public member function. அது public member function தான் create பண்ணனும் அல்லது define பண்ணனும். Constructor is executed automatically when the object is comes into scope. அது created. Constructor can be used explicitly create a new object of its class type. அந்த class typeல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ணும்போது அதுக்கான மெமரி தென் ஸ்டார்டிங் வேல்யூ என்ன இருக்கணும் இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்றதுக்காக தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றோம். ரொம்ப முக்கியமான விஷயம். தென் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது டெஸ்ட்ரக்டர்ஸ். எதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் திரும்ப லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த வீடியோஸே கண்டினியூஸா பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் டெஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம போலாம். அப்படியே ஆப்போசிட் டெஃபினிஷன். When constructor gets executed, whenever the object of the class is created or the instantiated, the constructor gets executed automatically. Its constructor. Same time, whenever the object is lost its scope, or goes out of scope, lost its scope nu solluvaanga, or goes out of scope, special functions called destructor gets executed. Destructor also same name as the class name, but the tag put prefixed with the tilde symbol. So constructor destructor class name liye dhaan irukum. ரெண்டுமே ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் தான், ரெண்டுமே ரிட்டர்ன்ஸ் நத்திங் தான். பட் கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிக்கு டெஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணாது, அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அங்க அவுட்புட் மட்டும் கிடையாது கன்ஸ்ட்ரக்டருக்கு, இன்புட் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் இல்லாமல இருக்கலாம். பட் இங்க டெஸ்ட்ரக்டரை பொறுத்த அளவுக்கு இன்புட்டும் கிடையாது அவுட்புட்டும் கிடையாது. ரிட்டர்ன்ஸ் நத்திங், நோ ஆர்குமெண்ட்ஸ். So destructor functions also returns nothing and it doesn't associate with any data type. Constructor மாதிரியா. So constructor க்கு destructor க்கு என்ன similarities அப்படினு சொல்லி பார்த்தோம்னா constructor class name ல தான் இருக்கு, destructor class name ல தான் இருக்கு.
இதுவும் ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் தான், அதுவும் ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் தான். இதுவும் ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் ஆகும். ஆப்ஜெக்ட் ஸ்கோப்புக்குள்ள வரும்போது, ஆப்ஜெக்ட் ஸ்கோப்பை விட்டு வெளியில போகும்போது எக்ஸிக்யூட் ஆகும், அவ்வளவுதான். பட் ரெண்டுமே ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன், ரெண்டுமே ரிட்டர்ன்ஸ் நத்திங். இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் சிமிலாரிட்டிஸ், ரெண்டுமே பப்ளிக்ல மட்டும் தான் இருக்க முடியும். ரெண்டையுமே டிஃபைன் பண்ணல தானாவே கம்பைலர் ஜெனரேட் பண்ணிக்கும். எப்படி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆகல அப்படின்னா தானாவே கம்பைலர் ஜெனரேட் பண்ணிக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணலினாலும் தானாவே. இப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலினாலும் டிஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிக்கும். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ் முடியும் போது இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சது. அப்போ இதுக்கான டிஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும், T2க்கான டிஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும், T3 T4. அப்ப எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரக்டர்ஸ் டிஃபைன் பண்ணவே இல்லையா, டிஃபைன் பண்ணலன்னா தானா டிஃபைன் பண்ணி. எப்படி கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணலாம் தானா டிஃபைன் பண்ணிக்குதோ, சேம் as similarly destructor also created by default if you not defined or declare the destructor within the class. எப்படி மெமரி அலோகேட் பண்ணதோ அதே மாதிரி மெமரி டீஅலோகேட் பண்ணணும், அதை ரிலீஸ் பண்ணணும். அந்த அலோகேட் பண்ண மெமரி எல்லாம் ரிலீஸ் பண்ணணும், டெலீட் பண்ணணும். சோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் அதனுடைய வேலையை முடிச்சுட்டு போகும்போது அந்த ஸ்கோப்ல இருக்கிற டிஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். சோ இப்ப இங்க 4 டிஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். 4 டிஸ்ட்ரக்டரும் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரக்டர் T1 டெலீட் பண்ணணும், செகண்ட் டிஸ்ட்ரக்டர் T2 டெலீட் பண்ணணும், அப்புறம் T3 டெலீட் பண்ணணும், அப்புறம் T4 டெலீட் பண்ணணும். ஏன்னா அந்த ஆர்டர்ல நம்ம கொடுத்தோம். சோ டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம்? இப்ப கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது சேம் நேம் as the கிளாஸ் நேம், கிளாஸ் நேம்லயே இருக்கு. டிஸ்ட்ரக்டரும் கிளாஸ் நேம்லயே தான் இருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னா இதேதான். இந்த விஷயத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க நான் முன்னாடி என்ன கொடுத்திருப்போம் அப்படின்னா டில்ட் சிம்பிள், அதாவது நம்பர் 1 பட்டனுக்கு பிஃபோரா அல்லது எஸ்கேப் கீக்கு கீழே டேப் கீக்கு மேல ஷிஃப்ட் கீ அழுத்தி நம்ம அந்த கீ பிரஸ் பண்ணோம்னா டில்ட் சிம்பிள். இதுக்கு பேர் டில்ட், TILDE, டில்ட் சிம்பிள். திஸ் இஸ் ப்ரிஃபிக்ஸ்ட், சேம் நேம். இது எதுக்காக டினோட் பண்றதுக்காக, டிஸ்ட்ரக்டர்ங்க டினோட் பண்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் நேம்லயே மட்டும் இருந்துட்டா அது நம்ம ஆர்குமெண்ட்ஸும் இல்லாம நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துக்கோம் இல்லையா, அதனால இதை நம்ம என்ன பண்றதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறதுக்காக. சோ டிஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுதுன்னா கன்ஸ்ட்ரக்டர் அலோகேட் பண்ண மெமரியை ரிலீஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் டோட்டலா டெலீட் பண்ணுது, ரிமூவ் பண்ணுது. டிஸ்ட்ரக்டர் will be executed when the object lost its scope. அப்படி வெளியில போகும்போது அதை பூரா டெலீட் பண்றதா, டெமாலிஷ் பண்றதா அதனுடைய வேலை. சோ அதனுடைய மெமரி ரிலீஸ் பண்ணி அதை டோட்டலா டிமானிட்டைசேஷன், அதாவது டோட்டலா டெலீட் பண்ணிடுறது டிஸ்ட்ரக்டர். ஓகேவா? சோ டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது கிளாஸ் நேம்லயே இருக்கு, முன்னாடி டில்ட் சிம்பிள் மட்டும் இருக்கு. இங்க எதுவும் ரிசீவ் பண்ணிக்காது. பட் இங்க கன்ஸ்ட்ரக்டர் ரிசீவ் பண்ணிக்கிறதுனால டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பாராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர் 3 டைப் இருந்துச்சு. டிஸ்ட்ரக்டர்ல டைப் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு டிஸ்ட்ரக்டர் தான். ஏன்னா இங்க ஆர்குமெண்ட்ஸ் ரிசீவ் ஆகாது. சோ நேமுக்கு முன்னாடி டில்ட் சிம்பிள் பாக்கறல டிஃபரன்ஸ், அப்புறம் ஆர்குமெண்ட்ஸே கிடையாது. ரிட்டர்ன்ஸ் நத்திங்கிறது ரெண்டுக்குமே காமன், ரெண்டுக்குமே அவுட்புட் கிடையாது. பட் கன்ஸ்ட்ரக்டருக்கு இன்புட் இருக்கு, ரிசீவ் பண்ணிக்கும். ஆனா டிஸ்ட்ரக்டர் இன்புட்ஸும் ரிசீவ் பண்ணாது, ஆர்குமெண்ட்ஸ் ரிசீவ். சோ இது அப்பியரன்ஸ்ல பாக்குற மேஜர் டிஃபரன்ஸ். எக்ஸிகியூஷன்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா when object comes into scope, constructor gets executed automatically. When object goes out of scope, destructor gets executed automatically. When object comes into scope, it will allocate the necessary memory for each members of each object, then at the same time initialize the members of the objects. இங்க என்ன பண்ணுதுன்னா objects members are deleted, objects will be removed, then memory is released. destructor உடைய வேலை இல்ல. சோ டிஸ்ட்ரக்டர் தானா எக்ஸிக்யூட், இதுவும் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட்டட் தான். நாம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கால் பண்ண மாட்டோம். சோ டிஸ்ட்ரக்டர் இதை பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது இதுதான் டிஸ்ட்ரக்டர். டிஸ்ட்ரக்டரும் ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட், ஆனா மேனுவலா கால் பண்ண தேவையில்லை. எப்போ ஆப்ஜெக்ட் டெலீட் கிரியேட் எப்ப ஆகுது, அதை கிரியேட் பண்ணும்போது தான் கிரியேட் ஆகுது, அப்ப கம்ஸ் இன்டு ஸ்கோப். எப்ப டெலீட் ஆகும், எந்த பிளாக் முடியுதோ அந்த பிளாக் முடியும் போது அந்த ஆப்ஜெக்ட் வேலை முடிஞ்சிடும். சோ அதுக்கு கீழே அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண முடியாது, அதனால அதுவும் ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் ஆகும். சோ இந்த மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம டிஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி என்ன அவுட்புட் கிடைச்சது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 2 கிடைச்சது, 1020 இந்த 2 அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சது. இப்ப நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப இந்த கிளாஸ் நான் டிஸ்ட்ரக்டர் போடலாமா அப்படின்னா போடலாம். எப்படி போடலாம்? சேம் கிளாஸ் நேம் டில்ட் சிம்பிள், டில்ட் TEST டெஸ்ட், ஆர்குமெண்டே கிடையாது, கிளாஸ் பிராக்கெட் cout, என்ன சொல்லணும், டிஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட்டட்.
destructor executed backslash n அடுத்த லைன் போடுறோம். ஸோ இங்க டெஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? T1, T2, T3, T4 4 ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகும்போது இந்த டெஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். டெலீட் ஆகும்போது என்ன சொல்லிக்கிறோம்? இந்த மெசேஜ் சொல்லிக்கிறோம், மெசேஜ் சொல்ல. அப்போ 4 லைன் அவுட்புட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். What will be the output for 111, 222? 4 லைன்ல destructor executed, destructor executed, destructor executed, destructor executed. இந்த 4 ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகும்போது 4 டைம் வந்துச்சு. சப்போஸ் இதுல நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் T4 கிரியேட் பண்ணவே இல்லை, அப்ப காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. சரி, எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். இங்க T4 கால் பண்ணிக்கிறதுனால எரர் சொல்லலாம். சரி, execute, compile and run. So enter two numbers 2, 3, 4, 5, 6, 7. என்ன கிடைக்குது? First object 0, 0, second object 10, 20, third object நம்ம given value, dynamic initialization, 3 object 3 destructor execute. அவ்வளோ. ஸோ டெஸ்ட்ரக்டரை பொறுத்த லெவலுக்கு என்ன வேலை அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரோட ஆப்போசிட் வேலை. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது கன்ஸ்ட்ரக்டர் வேலை, மெம்பர்ஸுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்து மெமரி அலோகேட் பண்றது வேலைன்னா அதே மாதிரி ஆப்ஜெக்டினுடைய மெம்பர்ஸ் மெமரி எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஆப்ஜெக்டையே டெஸ்ட்ராய் பண்றதா அதனுடைய வேலை அப்படின்னா டெஸ்ட்ரக்டர். டெஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யறது டெஸ்ட்ரக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யறது கன்ஸ்ட்ரக்டர். The purpose of destructor is to free the resources of that object may have occurring during lifetime. A destructor function removes the memory of an object which was allocated by the constructor at the time of creating object. என்னுடைய வேலையே இதுதான். கன்ஸ்ட்ரக்டரோட வேலை என்ன அப்படின்னா டெஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணதை கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண டெஸ்ட்ரக்டர் டெலீட் பண்ணும். Destructor is a special member function that is called when the lifetime of an object ends and destroys the object constructed by the constructor. நார்மலி டிக்ளேர்ட் அண்டர் பப்ளிக், எப்பவுமே பப்ளிக்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டருடைய ஆப்போசிட் வேலை செய்ய டெஸ்ட்ரக்டருடைய வேலை. இது எப்படி இருக்கு? அதே நேம்ல இருக்கு, முன்னாடி டில்ட் சிம்பிள் இருக்கு, அவ்வளவு. இங்க ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா சிம்பிள், இதுல 2 மெம்பர், இதுக்கு சிம்பிள்ங்கிற கன்ஸ்ட்ரக்டர்ல 0, 0 அது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். கெட் டேட்டாவில் 2 வேல்யூஸ் இன்புட் வாங்குறாங்க, ஏபிக்கு டைனமிக்கா இன்புட் வாங்குறது. 2 இன்டீஜர்ஸ் புட் டேட்டால அந்த 2 டிஸ்பிளே பண்றாங்க, அவருடைய சம்மையும் டிஸ்பிளே பண்றாங்க. சிம்பிள் ஒரு டெஸ்ட்ரக்டர் இருக்கு. ஸோ கெட் டேட்டா, புட் டேட்டா 2 மெம்பர் ஃபங்க்ஷன், சிம்பிள்ங்கிற கன்ஸ்ட்ரக்டர், சிம்பிள்ங்கிற டெஸ்ட்ரக்டர். ஸோ சிம்பிள் எஸ் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆகல என்ன மெசேஜ் நம்மளுக்கு கிடைக்கும்? கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சிம்பிள் அப்படிங்கிற இந்த மெசேஜ் ரன் ஆகுது. தென் ஆப்ஜெக்டினுடைய ஸ்டார்டிங் வேல்யூ ஏபி வேல்யூ 0, 0 இனிஷியலைஸ் ஆகுது. தென் எஸ் டாட் கெட் டேட்டா, எஸ்ல இருந்து கெட் டேட்டா கால் பண்றோம். அது ஏபிக்கு என்டர் வேல்யூஸ் சொல்லிட்டு மெசேஜ் கொடுக்குது. அப்ப 2வது லைன்ல அந்த மெசேஜ் இருக்கு. அது பக்கத்துலயே நம்ம இன்புட்ஸ் ஏபிக்கு வேல்யூ கொடுக்கணும். 6, 7 கொடுக்குறாங்க. இந்த இன்புட்ஸ் கொடுத்துட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது. தென் புட் டேட்டாங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அதே ஆப்ஜெக்ட் புட் டேட்டா ஃபங்க்ஷன் அடுத்த லைன் மெசேஜ் கொடுக்குது. அதாவது 2 இன்டீஜர்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி அந்த இன்டீஜர்ஸ்க்கும் சம் அப்படிங்கிற மெசேஜ் கொடுத்து அந்த சம் ரிசல்ட்டையும் சொல்லுது. அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் 0, அவ்வளவுதான். சரி, இந்த ஸ்கோப் முடியறதுனால இந்த ஆப்ஜெக்ட் லைஃப் முடியறதுனால இந்த டெஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ கடைசி லைன் இந்த அவுட்புட். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் டெஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. இப்போ டெஸ்ட்ரக்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? அதே தான். டெஸ்ட்ரக்டர் ஹேஸ் த சேம் நேம் as the class பட் prefixed with tilde character. சேம் நேம் as the class நேம்ங்கிறது சிமிலாரிட்டி, prefixed with tilde characterங்கிறது டிஃபரன்ஸ். ஸோ இதுல நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா சிமிலாரிட்டிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர், டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர்னு கேட்பாங்க. ஸோ டிஃபரன்ஸ் கேட்கும்போது டில்ட் கேரக்டர் முன்னாடி இருக்கும், டில்ட் கேரக்டர் அங்க எந்த கேரக்டர் சிம்பிளும் இருக்காதுங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லலாம். சேம் நேம் as the class name அப்படிங்கிறது சிமிலாரிட்டிஸ்க்கு ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லலாம். டெஸ்ட்ரக்டர் cannot have arguments, இன்புட்ஸ் ரிசீவ் பண்ணிக்காது. ஆனா கன்ஸ்ட்ரக்டர் கேன் ஹேவ் ஆர்குமெண்ட்ஸ், இன்புட் ரிசீவ் பண்ணிக்காது. அதனால அதுல பாராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படி டைப்பே வருது. இது டிஃபரன்ஸ்ல வர பாயிண்ட். தென் நோ ரிட்டர்ன் டைப், இது சிமிலாரிட்டிஸ்ல வர பாயிண்ட். அங்கேயும் நோ ரிட்டர்ன் டைப். டெஸ்ட்ரக்டர் cannot be overloaded பட் கன்ஸ்ட்ரக்டர் கேன் பி ஓவர்லோட். பாராமீட்டர் இருக்கறனால ஓவர்லோட் பண்ணலாம். இது அடுத்த லெசன் பார்க்கும்போது புரியும். இது டிஃபரன்ஸ்ல சொல்ற பாயிண்ட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் யூசர் டிபெண்ட் டெஸ்ட்ரக்டர் இஸ் ஜெனரேட்டட் பை கம்பைலர். எப்படி ஆப்ஷன்ஸ் ஆஃப் யூசர் டிபெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஜெனரேட்டட் பை த கம்பைலர், அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆஃப் யூசர் டிபெண்ட் டெஸ்ட்ரக்டரும் வில் ஜெனரேட்டட் பை த கம்பைலர். இது சிமிலாரிட்டிஸ்ல சொல்லும்.
The destructor is executed automatically when control reaches the end of the class scope to destroy the object. When the object life is comes to an end. ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். அங்க when the object life starts, or when object என்ன சொல்ல ஆப்ஜெக்ட் உடைய பர்த் அப்ப கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆப்ஜெக்ட் உடைய டெத் அப்ப டிஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் அவ்வளவு. இது டிஃபரன்ஸ்ல சொல்லுவாங்க. They cannot be inherited. இது similarities. Constructor not inherited, destructor not inherited. இதே பாயிண்ட்ல இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது கடைசி லெசன் பார்க்கும்போது இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். சோ இங்க நம்ம பார்த்த விஷயத்துல வாட் இஸ் டிஸ்ட்ரக்டர்ங்கிற கொஸ்டின், தென் சின்டாக்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரக்டர்ங்கிற கொஸ்டின், இந்த ஹைலைட் பண்ணிக்கிற விஷயம் கிளாஸ் ஃபுல் கிளாஸோட இருக்கணும். இடையில இருக்கிறதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஒரே சின்டாக்ஸ்ல மென்ஷன் பண்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ நீங்க இதுல நீங்க எந்த சின்டாக்ஸ் கேட்டாலுமே எழுதலாம். அதாவது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் சின்டாக்ஸ் எழுதுனா இதை மட்டும் எழுதுனா போதும். சோ இதை எல்லாத்தையும் நீங்க ஒமிட் பண்ணிடலாம் கிளாஸ்ல. பாராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா இதை மட்டும் எழுதுனா போதும். காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னா இதை மட்டும் சொன்னா போதும். டிஸ்ட்ரக்டர்னா இந்த சின்டாக்ஸ் மட்டும் சொன்னா போதும். சோ எல்லாமே வித்தின் த கிளாஸோட நீங்க டிஃபைன் பண்ணணும். சின்டாக்ஸ் சொல்லும்போது எக்ஸாம்பிள் சொல்லும்போது நீங்க ஓன் எக்ஸாம்பிள் எதாவது எழுதிக்கலாம். வித் அவுட்புட் எழுதுங்க. 5 மார்க் क्वेश्चन எல்லாம் கேட்கும் பொழுது. So then அதுக்கப்புறம் what is constructor, write the syntax, what is destructor, write the syntax of the destructor, then role of the destructor, அல்லது need of the destructor, destructor definition ங்கற क्वेश्चन எல்லாம் பாத்துக்கோங்க. Then characteristics of destructor, ரொம்ப முக்கியமான 3 மார்க் 5 மார்க் क्वेश्चन. Then one more 3 மார்க் 5 மார்க் क्वेश्चन என்ன அப்படினா similarities of constructors and destructors, difference between constructors and destructors. இதுவும் 3 மார்க் 5 மார்க் ரொம்ப முக்கியமான क्वेश्चन. appearance என்ன டிஃபரன்ஸ், எக்ஸிகியூஷன் என்ன டிஃபரன்ஸ், தென் அடிஷனல் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நீங்க ஒன் பை ஒன்னா வரிசையா சொல்லணும். appearance டிஃபரன்ஸ் சேம் நேம் as the class name, பட் இங்க prefix இருக்கு, prefix இல்ல. ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். அதனால ஓவர்லோட் பண்ணலாம், ஓவர்லோட் பண்ணாம இருக்கலாம். at the same time the object comes into the scope will be executed automatically. இங்க object goes out of scope, last its scope goes executed automatically. ரெண்டுமே நம்ம கிரியேட் பண்ணினா தானாவே கிரியேட் ஆகும். இதெல்லாம் கான்செப்ட். சோ இப்போ இந்த லெசன்ஸ் வரைக்கும் நீங்க தரவா இருக்கணும். இந்த ஊப்ஸ்னுடைய கான்செப்ட்ஸ் இந்த லெசன்ஸ் தரவா இருந்தா மட்டும்தான் அடுத்த 2 லெசன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அடுத்த லெசன்ஸ் பார்க்கணும், பாலிமார்பிசம் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். சோ அத பார்க்க முன்னாடி இந்த எக்ஸசைஸ் क्वेश्चंस எல்லாமே நீங்க என்ன பண்ணிருங்க, ஆக்டிவிட்டி क्वेश्चंस, எக்ஸசைஸ் क्वेश्चंस எல்லாமே கோ த்ரூ பண்ணிருங்க. நீங்க அசைன்மெண்டா எழுதி முடிச்சிருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த லெசன்ஸ் நாம பாலிமார்பிசம் அடுத்த வீடியோ கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், be happy, stay healthy, have a nice day. Thank you. Bye.